இந்த கிராமத்தவர்கள் ஏன் இத்தனை கவலையுடனும் துக்கத்துடனும் இருக்கிறார்கள்? வாங்கள் இவர்களிடம் கேட்கலாம். தலைவரே வணக்கம். நீங்கள் அனைவரும் கவலையுடன் இருக்கிறீர்களே, ஏதாவது பிரச்சனையா? தலைவரின் கவலைக்கு காரணம் மலையரக்கன் தான். ஒவ்வொரு நாளும் அவனிடம் கிராமத்தில் இருந்து ஒருவரை அனுப்ப வேண்டியிருக்கிறது. மலையரக்கனா? உங்கள் கிராமத்திலிருந்து தினம் ஒருவரை ஏன் அவனிடம் அனுப்ப வேண்டியிருக்கிறது? இதை எங்கள் கிராமத்தின் தலையெழுத்து என்று கூட கூறலாம். நாங்கள் ஒவ்வொரு வாரமும் கிராமத்திலிருந்து ஒருவரை அந்த மலை அரக்கனிடம் அனுப்ப வேண்டியிருக்கின்றது. அவ்வாறு நாங்கள் அனுப்பவில்லை என்றால் அவன் தானாகவே கிராமத்துக்குள் வந்து எவரையாவது ஆகாரமாக உண்டு கொள்வான். ஒருவரையும் விட்டு வைக்க மாட்டான் போலிருக்கிறது. நாங்கள் நிர்பந்தத்தில் இருக்கிறோம். இந்த வகையில் தைரியத்தை இழப்பதால் ஒன்றுமாக போவதில்லை. நாங்கள் அந்த அரக்கனிடம் பேசுகிறோம். கவலை இல்லாமல் அந்த மலை அரக்கனுக்கு அவனது ஆகாரம் வந்து கொண்டிருப்பது என்று செய்தி அனுப்பிவிடுங்கள். நாங்கள் ஐவரும் அங்கு சென்று பார்க்கிறோம். அங்கு சென்று எல்லா விஷயங்களையும் நாங்கள் பேசிக்கொள்வோம். உங்கள் அனைவரின் உயிரையும் பணயம் வைத்து நீங்கள் எங்களுக்கு உதவி செய்கின்றீர்கள். உங்களுக்கு மிக்க நன்றி. பாண்டவ பாலகர்களே, எங்கள் சார்பாக உங்கள் ஐவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம் மலை அரக்கன். கிருபை செய்து நீங்கள் என்னை உண்ணாதீர்கள். எனக்கு பயமாக இருக்கிறது. என்னை விட்டு விடுங்கள். பாலகனே, என் முன்னால் வேண்டி கேட்பதால் ஒன்றும் ஆகிவிடாது. நீ உன் கண்ணை மூடிக்கொள். நான் ஒரே நொடியில் உன்னை முழுவதுமாக உண்டு விடுவேன். நான் உப்பு மிளகாய் பொடி எடுத்து வருகிறேன். அவைகளை எல்லாம் சேர்த்து உண்டால் உணவு சுவையாக இருக்கும். பாலகனே, நீ எப்படி சீக்கிரம் இவ்வளவு பெரியவனானாய்? நீ சிறுவனாக இருந்தாயே. அரக்கரே, வீணாக பேசி என் வலியை நீங்கள் அதிகரிக்கிறீர்கள். உங்களின் மேல் உள்ள பயத்தினால் தான் நான் என் உருவத்தில் இருந்து அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கிறேன். பாலகனே, நீ பயம் கொள்ளாதே. நான் தான் கூறினேனே, உன் வாழ்க்கையின் இந்த அழகான தருணத்தை நீ நன்றாக அனுபவித்துக்கொள். அதற்குள் என் வேலையும் முடிந்துவிடும். இனிமேல் தான் சந்தோஷமே. நீ பாலகனா அல்லது ஏதாவது மந்திரக்காரனா? அடிக்கடி உன் உருவத்தை நீ இவ்வாறு மாற்றிக்கொண்டு வந்து நிற்கிறாயே. உங்களை போல் ஒரு பெரிய அரக்கனிடம் நான் எப்படி மந்திரம் செய்து வர முடியும்? நான் நினைத்து அதிகம் பயமுற்று கொண்டிருக்கிறேன். எனக்கு இன்னும் எத்தனை நாடுகள் இருக்கிறதோ. நான் செல்கிறேன். பாலகனே, எங்கு செல்கிறாய்? நில் நில், நின்றுவிடு, நின்றுவிடு. நான் உன்னை உண்டு விடுவேன். ஐயோ, இது என்ன? மீண்டும் ஒரு உருவத்திற்கு நீ எப்படி மாறினாய்? நீ உண்மையை கூறிவிடு. நீ என்ன ஏதாவது மாயாவியா பாலகனே? கூறிவிடு. அரக்கன் அவர்களே, நான் மாயாவியாக இருந்தால் நன்றாக இருந்திருக்கும். உங்களின் பயத்தால் என்னோட சரீரம் தான் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறது. கிருபை செய்து என்னை செல்ல விடுங்கள். அட, நில், எங்கு ஓடுகிறாய்? நீதான் என்னுடைய போஜனம். எங்கு ஓடுகிறாய்? நீ எங்கு ஓடுகிறாய்? அரக்கரே, நீங்கள் என்னை உண்ண போகிறீர்களா அல்லது நான் சென்று விடவா? கூறுங்கள், சீக்கிரமாக கூறுங்கள். இனி எங்கு ஓடுவாய்? உன்னை நிச்சயம் உண்டு விடுவேன். இதுதான் என்னுடைய போஜன அறை. அமர்ந்து கொள்ள. நான் உன்னை மெதுவாக உண்ணுவேன். பசியால் என் வயிறு மிகவும் அழுது கொண்டிருக்கிறது. ஒரு விஷயம் பற்றி கவலைதான். என்னுடைய முகம் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் வேறு வேறாக தெரிகிறது. என்னுடைய தந்தை மிக பிரபலமான வைத்தியர்.
அவர் எனக்கு இம்மாதிரியான நோய் பற்றி அதிகம் கூறியிருக்கிறார். இந்த நோயில் ஒரு மனிதனின் முகம் பல வித உருவங்களாக தெரிந்து கொண்டிருக்கும். ஒரு மனிதன் 4-5 விதமாக தெரிகிறான். நீ உண்மையாகவா கூறுகிறாய்? நான் உன்னை உண்ட பிறகு உன்னுடைய தந்தையிடம் சென்று வைத்தியம் செய்து கொள்கிறேன். நான் கூறியது உனக்கு புரிந்ததா? எனக்கு 1 இல்லை 2 பாலகர்கள் தெரிகிறார்கள். எனக்கு எதுவுமே புரியவில்லை. ஐயோ, இப்போது 3 பாலகர்கள் சிரித்துக் கொண்டு நிற்பதாக தெரிகிறது. இப்போது காட்டுகிறேன் பாருங்கள். இப்போது கூறுங்கள், நீங்கள் எங்கு செல்வீர்கள்? என்ன பாலகர்களே, நீங்கள் ஐவரும் சேர்ந்து என்னை முட்டாளாக்க பார்த்தீர்கள் தானே? இனிமேல் உங்கள் நாடகம் இங்கு செல்லாது. நான் உங்கள் ஐவரையும் நன்றாக சுவைத்து உண்டு விடுவேன். முதலில் நீதான். பீமா, நீங்கள் மூவரும் வெளியே செல்லுங்கள், நான் வருகிறேன். உண்டால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். மிகவும் சுவையான போஜனமாக இருக்கும் போல் இருக்கிறது. என்னிடமிருந்து தப்பித்து எங்கு ஓடுவீர்கள்? நின்று விடுங்கள் பாலகர்களே, நின்று விடுங்கள். 1 கேட்டேன், 5 கிடைத்திருக்கிறது. இன்று மிகவும் சந்தோஷமாக இருக்கும். போதும் உன் நகைச்சுவை ஆட்டம். ஆக்கிரமியுங்கள். வா, வந்து என்னை அடியுங்கள். அடி. நல்ல அடியுங்கள். வானர நண்பர்களே, வந்து உதவி செய்யுங்கள். உங்கள் சண்டையை நீங்களே போடுங்கள். முதலில் அவன் வாயை மூடுங்கள், பிறகு பிடித்து இழுத்து வைத்து அவன் கதையை முடியுங்கள். இதோ வருகிறேன், பார்த்து கொண்டே இருங்கள். போதும் போதும், என்னை விட்டு விடுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள். நான் என் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி பாலகர்களே. நான் வேட்டையாடும் போது என் அம்பு ஒரு அரக்கனை தாக்கிவிட்டது. அவன் எனக்கு சாபம் அளித்தான். என்று ஒரு பாலகன் என்னுடன் யுத்தம் செய்து என்னை தோற்கடிக்கிறானோ அதுவரை நான் அரக்க உருவத்தில் இருப்பேன் என்று. இன்று நீங்கள் என்னை சாபத்தில் இருந்து விடுவித்து விட்டீர்கள். நான் உங்களுக்கு மிகவும் கடன்பட்டிருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. நீங்கள் எத்தனை பெரிய கஷ்டத்தில் இருந்து எங்களை விடுவித்திருக்கின்றீர்கள்.